ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டாவும் சம்பலும் செய்ய போகிறோம். முதல்ல சம்பல் அடிப்போம். சம்பல் அடிக்கிறதுக்கு மிளகா வந்து எங்களோட வீட்டு தோட்டத்தில் பிடுங்கினது. அடுத்தது வெங்காயம் வெட்டுவோம். ஒரு பாதி வெங்காயத்தை வெட்டி எடுத்துகிட்டு சம்பல் வந்து உரலில் தான் அடிக்க போகிறோம். ரொட்டிக்கு வந்து உரல் அடித்து சம்பல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்காயத்தை சும்மா சின்ன வெட்டுவோம். முதல் வெங்காயம் வெட்ட இங்கே கண்ணுக்குள்ளால் தண்ணி வடியுது. நமக்கும் வெங்காயத்துக்கும் சரி வராது. அவ்வளோ வெங்காயம் காணும்னு நினைக்கிறேன். எங்களோட வீட்டு தோட்டத்தில் போடுவோம் மிளகாய். இதில் கொஞ்சம் பழுத்த மிளகாயும் இருக்குது, பச்சை மிளகாயும் இருக்குது. இதெல்லாம் சரியான உரைப்பான மிளகாய், கொச்சிக்காய்ன்னு சொல்கிறது. இதே மிளகாய் தான் கொஞ்சம் பழுத்தா பிறகு இது வந்து நல்லா பழுத்தது. இது இன்னும் முறைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 8-10 மிளகாய் கிட்ட போடுவோம். பழுத்த மிளகாய் எடுத்தான்னு சொன்னால் கொஞ்சம் இது போட்டால் கொஞ்சம் சிவப்பு கலரில் வரும் சம்பல் நல்லாயிருக்கும். இது வேறு மிளகாய், ஆனால் இது உரைப்பு தான். ஸோ அதுலேயும் கொஞ்சம் போடுவோம். தண்ணி வெங்காயம் பட்டினது தண்ணி கண்ணுக்குள்ளால் ஓடுது. இதுவும் ஒரு மிளகாய். இது கொஞ்சம் பெரிய மிளகாய், ஆனால் இது கொஞ்சம் உரைப்பு குறைவான்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் போடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம். மிளகாய் வந்து முதல்ல வந்து இந்த வெங்காயத்தை மிளகாயம் போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு மிச்சத்தை போடுவோம். அவ்வளோ மிளகாயம் காணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போட்டால் உரைக்கும். அடிக்க கொஞ்சம் கோணமாக இருக்கணும். மிளகாய் கண்ணுகளுக்கு பிறக்கும். ஸோ கையை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அடித்தா கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா அது உரைப்பான மிளகாய் கண்ணுகளுக்கு போச்சோன்னு சொன்னால். இப்போ வெங்காயமும் மிளகாயம் வந்து நல்லா சாந்தா அடித்தாச்சு. இப்போ நல்லா அடித்தாச்சு. இனி வந்து இதுக்குள்ளே உப்பும் போட்டாச்சு. இனி வந்து நாங்கள் தேங்காய் பூ போட்டு அடிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு தேங்காய் பூ எடுப்போம். தேங்காய் பூ வந்து இங்கே பேக்கெட் தேங்காய் தான். முழுசாக வாங்குகிற தேங்காயிலேருந்து எல்லாம் பழுதா போன மாதிரி இருக்கும் உடைச்சா. ஸோ அதில் அது ஒன்றும் பெருசாக நல்லா இருக்கிறதில்ல. ஸோ இந்த பேக்கெட் தேங்காய் தான் வாங்குறது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே வாங்கி இந்த உடைச்சி திருவள்ளூர் தேங்காய் பூ மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது. ஆனால் கொஞ்சம் சூடு ஆடிட்டு அதுக்குள்ளே போட்டால் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பூ. ஸோ அதை தான் இப்போ போட போகிறோம். ஸோ கொஞ்சம் தேங்காய் பூ எடுப்போம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சபடியாக கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவில் வச்சா சரி. நீங்கள் இதை வந்து ஒரு 45 செகண்ட் மைக்ரோவேவில் வச்சா சரி. ஸோ மைக்ரோவேவில் வந்து எடுப்போம். இப்போ நல்லா சாஃப்டாக வந்துட்டு தேங்காய் பூஞ்சு. இந்த திருவண்ண தேங்காய் மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது. மற்றது நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பூ. இப்போ இந்த தேங்காய் பூ வந்து இதுக்குள்ளே கொட்டுவோம். இனி எல்லாம் சேர்த்து அடிக்க வேண்டியதான். சம்பல் நல்லா அடித்தாச்சு. நீ கொஞ்சம் புளி கொஞ்சம் விட்டுட்டு எலுமிச்சம் புளி கொஞ்சம் விட்டுட்டு இறக்குவோம். அதை ஸோ ஒரு பாதி புளி விடுவோம் அதுக்குள்ளே. இப்போ புளியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அதை வந்து வெளியில் எடுப்போம். சம்பளம் இறக்கியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு. இதே சும்மா வரும் பச்சை மிளகாய்னு சொன்னால் ஒரு வெள்ளை கலரில் தேங்காய் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ சம்பளம் அடித்தாச்சு. நீ ரொட்டியை போடுவோம். அதுக்கு முதல் அடுப்பு ஆன் பண்ணுவோம். அது பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா தான் போட போகிறோம். மற்ற பரோட்டாலாம் போட தெரியாது. இது வந்து எல்லா கடையிலையும் இருக்குது. கட்டும்பான்றது கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸான பிராண்ட். ஸோ வந்து கூடுதல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வச்சுருக்காங்க. கோஸ்கோவில் இருக்குது. இதுதான் கோஸ்கோவில் வாங்கினது. இது வந்து 30 பீஸ் வருது. இதில் $12 $13. இது வந்து நாங்கள் நம்ம சாப்பிட்ற கூட இந்த பரோட்டாக்கள். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறோம் சாப்பிட. ஸோ அதில் போட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்குள்ள 30 பீஸ் வரும். ஒரு பீஸும் இப்படி 2 பக்கமும் பொலித்தீன் பேக் போட்டு நடுவில் பரோட்டா வச்சு வரும். இது ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து சட்டியில் போடலாம் தான் போட்டிருக்காங்க. வெளியில் எடுத்தெல்லாம் வைக்க தேவையில்லை. மட்டுமே எண்ணெயெல்லாம் ஒன்றும் பட தேவையில்லைன்னு போட்டிருக்காங்களா. ஆனால் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டுவோம் கீழே. ஸோ இதில் வந்து ஒரு அளவான சைஸில் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சத்தை போடுவோம். சட்டி வந்து சூடாகட்டும்.
ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணால் காணுமெண்டு போட்டுடுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 8 பரோட்டா எடுத்துருக்குறோம். மிச்சத்தை வந்து அப்படியே சீல் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விடுவோம். அது வந்து எலக்ட்ரிக் அடுப்புனோடையாக கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் டக்குண்டு சூடாயிரும். சட்டி கொஞ்சம் சூடாகிட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் தேவையான தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் விடுவோம், பார்ப்போம் அப்படி வருதுண்டு. ஸோ ரொட்டியை போடுவோம். ஸோ இதை அப்படி எடுத்து பொலித்தின்லேருந்து எடுத்து ரொட்டியை போட வேண்டியதான் வேலை. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தால் அப்படியே ஃப்ரோசனாக தான் இருக்குது. ரொட்டியை போடுவோம், எண்ணெயோடையாக புரட்டி விடுவோம். ஃப்ரீசரில் இருந்தால் நான் இப்போ அதை தொட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த இப்போ அதை இப்போ நம்ம மாதிரி அந்த சாஃப்டாக இருக்குது பார்க்க. இப்போ ஃபுல்லாக குக் பண்ண விடாமல் ஓரளவுக்கு குக் ஆகிட்டோன்னா அடுத்த பக்கம் புரட்டி விட்டால் நல்லா மண் நிற்கிறேன். இப்போ ஈக்குவலாக 2 பக்கம் குக் ஆகி வரும். இதால் புரட்டுவோம் நாங்கள். நல்லா பொங்கி வருது, நல்லா புரட்டி விட்டோன்னா. ரொட்டி வந்து நார்மல் பீச் ரொட்டி மாதிரியே நல்லா பொங்கி வருது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து எண்ணெய் விடாமல் போட்டு பார்ப்போம், என்ன தேவையில்லாண்டு போட்டுக்கிறாங்க. விடாமல் போட்டு பார்ப்போம் அப்படி வருது. இப்போ வந்து பரோட்டாவும் சம்பளம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. அப்படியே பிஞ்சு வருது, ஈஸியாக கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்ற ரொட்டி மாதிரியே இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சரியான மெல்லிசாயம் இருக்குது, சரியான சாஃப்ட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது. கூடுதலாக வெள்ளைக்காரங்கள் எல்லாருமே அவங்களும் இது வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லா இடத்துலையும் இந்த ரொட்டி இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. வீட்டில் செய்கிறேன்டா கொஞ்சம் டைம் எடுக்கும், செய்யலாம், ஆனால் டைம் எடுக்கும். இதெண்டா ஈஸி, ஃப்ரீசருக்கு வாங்கி போட்டு தேவையான டைம் டக்குண்டு போட்டு சாப்பிட்டு போயிடலாம். வீட்டிலேயே முருக்கா போட்டு செஞ்சு பார்க்கணும் அப்படி வருதுன்னு சொல்லி. ரொட்டி இந்த ரொட்டிக்கு இந்த சம்பளம் வந்து நல்லா இருக்குது சாப்பிட. இந்த காம்பினேஷன் தான் எனக்கு நல்லா பிடிக்குமே. சம்பளம் வந்து அவ்வளோ வர பண்ணிடல, கணக்காக இருக்குது. சோத்த மிளகாயெல்லாம் போட்டு வடிச்சா கொஞ்சம் சம்பல் சோப்பாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கு. நார்மல் ரொட்டியோட இது கொஞ்சம் ஹெல்த்தி, அவ்வளோது ஹெல்த்தி இல்லை தான். ஆனால் இருந்துட்டு இருக்கா சாப்பிடலாம், எப்பயாவது அடிக்கடி சாப்பிட சரி வராது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், டேக் கேர்.